ஜெபம் என்பது நாம் தேவன் மேல் சார்ந்திருக்கின்றோம் என்று அறிக்கை செய்வதுதான் ஜெபம். நான் தேவன் மேல் சார்ந்திருக்கின்றேன், தேவனிடத்திலிருந்து நான் பலத்தை நாடுகின்றேன் என்பதுதான் ஜெபத்தை குறிக்கின்றது. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அவரை அழைக்காவிட்டால் தேவன் நம் வாழ்க்கையில் வருவதில்லை. அதான் தேவனுடைய அழகு. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பதாக நாம் தேவனை அழைப்பது மிக அவசியம். நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேவனை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் அழைக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த நாளில் செய்ய போகின்ற எல்லா காரியங்களும் என்னுடைய சொந்த பலத்தில் நான் செய்ய விரும்பவில்லை, என்னுடைய சொந்த புத்தியில் நான் செய்ய விரும்பவில்லை. தேவனே, என்னோடு கூட இருங்கள், தேவனே என்னோடு கூட வாங்க என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் சொல்லுகின்ற ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய உதவி இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் என் கூட வராவிட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை நாமே தாழ்த்துகின்றோம் என்று நான் சொல்லுவேன். நம்மை தேவனுடைய பிரசனத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய பலத்தில் நான் செய்வதற்கு முயற்சி செய்வதற்கு காட்டிலும் இன்றைக்கு இந்த நாளை நான் தொடங்குவதற்கு முன்பதாக உம்முடைய பிரசனத்தில் நான் வந்து காத்திருந்து, ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட வாங்க, உங்களுடைய கிருபை என்னோடு கூட இருக்கணும், உம்முடைய பலன் என்னுடைய பலனாய் மாறட்டும், உம்முடைய அந்த கிருபை என்னை சூழ்ந்திருக்கணும் ஆண்டவரே என்று நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களுக்கும் நமக்கும் பிரகடனப்படுத்துகின்றது, நான் தேவன் மேல் சார்ந்திருக்கின்றேன் என்று நாம் சொல்கின்றோம்.